நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம். ஆடியபிளா இருக்குங்களா? எஸ் சார். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்ததுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின் கேட்கலாம். ரீகால் பண்ணுங்க. சரிங்களா? Filtration of the blood takes place at glomerular, sir. Bowman's capsule. Bowman. PCT, proximal convoluted tubules, distal convoluted tubules, collecting duct, Malpighian body. ரத்தம் வடிகட்டுதல் எந்த இடத்தில் நடைபெறுகிறது? அண்மை நுண்குழல், Malpighian tubule, sir. மால்பீஜியன் டிபிள்ஸ். சரிங்களா? மால்பீஜியன் டிபிள்ஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும் பவுமன் கேப்சூல் உள்ள சரிங்களா நிறைய இஃபரண்ட் அண்ட் அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளாமருலஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை உண்டு பண்ணுது. அந்த முன்னாடி இருக்கிற பகுதியை தான் நம்ம வந்து மால்பீஜியன் கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். பவுமன் கேப்சூலும் அந்த மின்பக்கமும் நம்ம என்ன சொல்றோம்? மால்பீஜியன் கேப்சூல்ஸ். ஸோ பிளட்டை ஃபில்டர் பண்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மால்பீஜியன் டிபியூல்ஸ், மால்பீஜியன் பாடி அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றோம். pH of the blood, pH of the human urine is approximately 6.5, 6, 7, 7.5. 6, sir. Okay, 6, sir. Very good. Okay, next one பாருங்க. Which of the following pairs is wrong? Uricotalic birds, ureotalic insect, aminotalic tadpole, ureotalic elephant. Which one of the pair is wrong? An answer. என்னமா ஆன்சர்? Which one of the following pair is wrong? எது கரெக்டான இணை அல்ல? Uricotalic birds, ureotalic insect, aminotalic tadpole, ureotalic elephant. Second option. Second option, very good. Ureotalic insect. ஓகேங்களா? So next one பாருங்க. Which one of the following is also known as antidiuretic hormone? எந்த ஹார்மோனை ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் என்று அழைக்கிறோம்? ஒன்று வந்து ஆக்சிடோசின், ரெண்டாவது வாசோபிரசின், 3 அட்ரினலின், 4 கால்சிட்டோனின். இதுக்கு என்ன ஆன்சர்? என்னமா? நீங்க சொல்றது புரியல. வாசோபிரசின். வெரி குட். வாசோபிரசின். சரிங்களா? சோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The following substances are the excretory product in animals. Choose the least toxic from the among. பின்வருவனவற்றுள் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் வந்து அனிமல்ஸோட எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல லீஸ்ட் டாக்ஸிக் எதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? எது இருக்கிறதுலயே லீஸ்ட் டாக்ஸிக்? யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு. யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட். வெரி குட். இருக்கிறதுலயே லீஸ்ட் டாக்ஸிக் வந்து யூரிக் ஆசிட். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இதுல நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. இதெல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுல ஸ்கிரீன் தெரியுதுங்களா? நோ சார். ஸ்கிரீன் தெரியலையா?
ஓகே, இப்ப தெரியுதுங்களா? Yes, sir. Yes, sir. ஓகே, பாருங்க நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரிங்களா, இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம். இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம், லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்க போறோம். இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம், லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். சோ இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்பது உயிரினங்களின் குறிப்பிடத்தக்க சிறப்பு பண்பு. ஸோ ஒரு உயிருள்ள அனிமல்ஸ் அப்படின்னா இயக்கம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது செல்லக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். மேஜரா நம்ம உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் அப்படின்னாவே பாடி மூவ்மெண்ட்டும் இயக்கத்தையும் நம்ம சொல்லலாம் மெயினா. சரிங்களா? ஒரு உயிருள்ள பொருள் அப்படின்னா மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி இயக்கம் இருக்கும். பாடியில இயக்கம் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இயக்கம் என்பது உயிரினங்களின் குறிப்பிடத்தக்க சிறப்பு பண்புகளில் ஒன்றாகும். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பரந்த அளவிலான இயக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. சரிங்களா? தாவரமா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, அதோட உடல்ல வந்து இயக்கங்களை ஏற்படுத்துகின்றன. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அது அசையும். அதே மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதோட பாடியில ஒரு மூவ்மெண்ட்டை அது ஏற்படுத்தும். இதுதான் நம்ம இயக்கம் அப்படின்னு சொல்றோம். மூவ்மெண்ட், லோகோமோஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இடப்பெயர்ச்சி அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனிமல்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட் ஆகும். நிறைய விஷயத்துக்காக அது மூவ்மெண்ட் ஆகுது. ஃபார் கெட்டிங் ஃபுட், ஃபுட்டுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். அதே மாதிரி ஃபர்தர் ரீப்ரொடக்ஷனுக்காக இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனுக்காகவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். இது மெயினா நம்ம இயக்கம் என்பது உயிரினங்களின் குறிப்பிடத்தக்க சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் பரந்த அளவிலான இயக்கங்கள் வெளிப்படுத்துகின்றன. அமீபா போன்ற ஒரு செல் உயிரினங்களில் நிகழும் புரோட்டோபிளாச ஓட்டம் என்பது இயக்கத்தின் எளிய வடிவமாகும். அமீபா அப்படின்னா அதுல வந்து புரோட்டோபிளாசம் இருக்கும். அந்த புரோட்டோபிளாசத்தோட ஓட்டத்தை தான் நம்ம இயக்கம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுதான் மூவ்மெண்ட். அதோட எளிய என்பது இயக்கத்தின் எளிய வடிவமாகும். மூவ்மெண்டோட எளிய வடிவம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை பாருங்க. அதே மாதிரி சிலியா, பிளஜெல்லா மற்றும் டெண்டக்கிள்ஸ், நகரிலைகள் போன்றவை மூலம் பல உயிரினங்கள் இயக்கத்தை மேற்கொள்கின்றன. நமக்கு வந்து கை, கால் எல்லாமே இருக்கு. நம்ம அது வழியா நம்ம வந்து மூவ்மெண்ட்டை, லோகோமோஷனை பண்ணுவோம். ஆனா ஒரு சில உயிரிகள் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற உணர் நீட்சிகளை வச்சு அது வந்து இயக்கங்களை மேற்கொள்ளுது. அதே மாதிரி இடப்பெயர்ச்சியையும் அது மேற்கொள்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சிலியா, பிளஜெல்லா மற்றும் நகரிலைகள். சிலியா, பிளஜெல்லா மற்றும் டெண்டக்கிள்ஸ். இதை தான் நம்ம சொல்றோம். சிலியா, பிளஜெல்லா மற்றும் டெண்டக்கிள்ஸ் போன்றவைகளின் மூலம் பல உயிரினங்கள் இயக்கத்தை மேற்கொள்கின்றன. இயக்கத்துக்கு நிறைய நிறைய உயிரிகள் பயன்படுத்துறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெர்டபிரேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னத்தை பயன்படுத்துதுன்னா சிலியாவை பயன்படுத்துது. சிலியா அப்படி அப்படின்னு ஒண்ணு பயன்படுத்துது. அதே மாதிரி பிளஜெல்லா, தசை இலை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நகரிலைகள் அப்படிங்கிறது டெண்டக்கிள்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டெண்டக்கிள்ஸை வச்சு முன்னாடி இருக்கிற பொருள் என்ன அப்படின்னு சில இன்செக்ட் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அதோட டெண்டக்கிள்ஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதே மாதிரி கசையிலைகள் பிளஜெல்லாவை வச்சும் அது ஃபைண்ட் அவுட் பண்ணும். முன்னாடி என்ன பொருள் இருக்கு. இது ஒரு ஹீமோ ரிசப்டாரா செயல்படுது. முன்னாடி இருக்கிற பொருள் என்னவா இருக்கும், ஏதாவது நமக்கு ஆபத்தான பொருள் இருக்கா அப்படிங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ அதோட இயக்கங்களுக்கு முக்கியமா எதை பயன்படுத்துதுங்க, சிலியாவை பயன்படுத்துது, பிளஜெல்லாவை பயன்படுத்துது. அதே மாதிரி இன்னொன்னு வந்து டெண்டக்கிள்ஸ் அப்படிங்கிற நகரிலைகள். சரிங்களா? அமீபாவோட இயக்கத்துக்கு என்ன காரணம், அதனோட புரோட்டோபிளாசத்தோட மூவ்மெண்ட்னால அதை நம்ம இயக்கம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றோம். மனிதர்களில் மனிதர்களில் அசைவிற்கு கை, கால்கள், தாடைகள், கண் இமைகள், நாக்கு போன்றவைகள் பயன்படுத்துகின்றன. நம்ம உடம்புல சில மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கை, கால்களை நம்ம அசைக்கிறோம். அதே மாதிரி கண் இமைகள், நாக்கு போன்றவற்றை பயன்படுத்துகின்றோம். அதை இதுல பாத்தீங்கன்னா இவற்றில் சில இயக்கங்கள் இடம் அல்லது இருப்பிடத்தை மாற்றுகின்றன. இத்தகைய தன்னார்வ இயக்கங்கள் இடப்பெயர்ச்சி. சில இயக்கங்கள் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிற ஒரு இதை கொடுக்குது. இப்ப கால்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம நடைப்பயிற்சி. வேகமா நடக்கும்போது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். அதே மாதிரி ஓடுதல்,
ஏறுதல், பறத்தல், நீச்சல் போன்றவை அனைத்தும் இடப்பெயர்ச்சி இயக்கத்தின் சில வடிவங்கள் ஆகும். இடப்பெயர்ச்சி அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத நம்ம இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நம்ம கால்களை பயன்படுத்துறோம். சரிங்களா? நம்ம இதை கரெக்டா சொல்லணும்னா ஃபோர் லிம்ப் அண்ட் ஹைண்ட் லிம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? முன்னங்கால்கள், பின்னங்கால்கள். கைகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னங்கால்கள். லிம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? நம்ம நிறைய அனிமல்ஸுக்கு வந்து சொல்ற மாதிரி லிம்ப், ஃபோர் லிம்ப் அண்ட் ஹைண்ட் லிம்ப் அப்படின்னு சொல்லணும். இதை தான் நம்ம வந்து ஹைண்ட் லிம்பை தான் நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்துறோம்? நம்ம வந்து மூவ்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஓடுதல், ஏறுதல், பறத்தல் எல்லாமே இயக்கம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனிமல்ஸ் மூவ் ஆகுறத நம்ம லோகோமோட்டரி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இடப்பெயர்ச்சி அமைப்புகள் மற்ற இயக்கங்களின் வகைகளை பாதிக்கும் வீதத்தில் இருந்து வேறுபட்டிருக்க வேண்டியதில்லை. எடுத்துக்காட்டாக பாரமீசியத்தில் சைட்டோபாரிங்ஸ் மூலம் உணவின் இயக்கத்திற்கு சிலியா உதவுகிறது மற்றும் இதேபோல் இடப்பெயர்ச்சியிலும் உதவுகிறது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இடப்பெயர்ச்சி அமைப்புகள் மற்ற இயக்கங்களின் வகைகளை பாதிக்கும் விகிதத்தில் இருந்து வேறுபட்டிருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறதும் நடக்கும். ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா பாரமீசியத்தை சொல்றாங்க. அதுல சைட்டோபாரிங்ஸ் மூலம் உணவின் இயக்கத்திற்கு சிலியா உதவுகிறது. சரிங்களா? அங்க ஒரு சில அனிமல்ஸ்ல இடப்பெயர்ச்சிக்கும் உதவுது. இன்னும் சில அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா உணவோட மூவ்மெண்ட்டுக்கும் அது பயன்படுது. அந்த சிலியா இருக்கு. எபித்திலிய செல்களோட மேல் பகுதியில சிலியா இருக்கும். அப்ப நம்ம அது உள்பகுதியில போகும்போது அது வெளியில தள்ளும், இல்லாட்டி உள்பக்கமா தள்ளி விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிலியா வந்து எதுக்கு உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரமேசியத்துல உணவு இயக்கத்திற்கு சிலியா உதவுகிறது. சரிங்களா? அந்த மெத்தடுக்கு பேர் என்ன? சைட்டோபாரிங்ஸ். சரிங்களா? நம்ம மூவ்மெண்ட்டுக்கு தான் பயன்படுது அப்படிங்கிறது இல்ல. உணவோட ஊட்டத்துக்கும் இது பயன்படும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இன்னர் லைனிங்ல வந்து இது இருந்தது அப்படின்னா அந்த வேலையை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்தது பாருங்க, ஹைட்ரா அதன் இரையை உணவை இல்லைன்னா அதன் இரையை உணவை கைப்பற்றுவதற்காக நகரிலைகளை டெண்டக்கிள்ஸ் பயன்படுத்துகின்றன. மேலும் இவற்றை இடப்பெயர்ச்சிக்காகவும் பயன்படுத்துகின்றன. அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப டெண்டக்கிள் அப்படின்னா இடப்பெயர்ச்சிக்கு மட்டும் இல்ல. சரிங்களா? உணவை பிடிக்கிறதுக்கும் அது பயன்படுகிறது. நமக்கு மாதிரி நம்ம எப்படி கால்ல நடக்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி கையில எதையாவது ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கை தான் ரெண்டுமே. கையில நடக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துறது, அந்த பொருளை பிடிக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துது அப்படின்னு சொல்ற மாதிரி ஹைட்ராவுல உணவை பிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி இடப்பெயர்ச்சிக்கும் பயன்படுகிறது எதுன்னா டெண்டக்கிள்ஸ். சரிங்களா? அதே மாதிரி தான் பாரமேசியத்துல என்ன சொல்றாங்க, சிலியா வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாரமேசியத்துல சிலியா 2 வேளைக்கு பயன்படுத்துது. அதே மாதிரி ஹைட்ராவுல வந்து டெண்டக்கிள் வந்து 2 வேளைக்கு பயன்படுத்துது. உணவை பிடிக்கிறதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி அதோட இடப்பெயர்ச்சிக்கும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உடல் தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு நாம் நம் கை, கால்களை பயன்படுத்துகிறோம். நம்ம நம்ம உடல் தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு அப்படின்னா, ஒரு அசைவு குடுக்கணும் அப்படின்னா, கை, கால்கள நம்ம பயன்படுத்துறோம். மேலும் இடப்பெயர்ச்சிக்காகவும் இதனை நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ ஸ்ட்ரைட்டா இல்லாம இப்படி இப்படி கொஞ்சம் நம்ம மூவ்மெண்ட்டா இருக்கணும் அப்படின்னா, கை, கால நம்ம அசைப்போம். ஸோ அதுக்கும் நம்ம பயன்படுத்துறோம். அதே மாரி கால்கள வந்து நம்ம மூவ்மெண்ட்டுக்கும் பயன்படுத்துறோம். மெயினா என்னென்ன ஆர்கன்ஸ வந்து அனிமல்ஸ் எல்லாம் பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமா என்னன்னா சிலியாவ பயன்படுத்துது, டெண்டக்கிள்ஸ பயன்படுத்துது, அடுத்தது ஃப்ளஜெல்லா. இது 3யும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சிலியா, ஃப்ளஜெல்லா, டெண்டக்கிள்ஸ். இத 3யும் அனிமல்ஸோட இயக்கத்துக்கு பயன்படுத்துது. சில அனிமல்ஸ் வந்து அந்த சிலியா, ஃப்ளஜெல்லாவ வந்து 2 விஷயத்துக்கு பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணு தான் வந்து பாரமீசியத்துல பார்த்தீங்கன்னா, சைட்டோபாரிங்ஸ் மூலம் உணவின் இயக்கத்திற்கு சிலியா உதவுகிறது. சரிங்களா? ஹைட்ராவுல வந்து டெண்டக்கிள்ஸ் வந்து 2 வேளைக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளின்படி இயக்கங்கள் மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றைப் பற்றி தனித்தனியாக படிக்க இயலாது என்பதை குறிக்கின்றன. எல்லா இடப்பெயர்ச்சிகளும் இயக்கங்களே ஆகும். ஆனால் இயக்கங்களும் இடப்பெயர்ச்சிகள் அல்ல. அனைத்து இயக்கங்களும் இடப்பெயர்ச்சிகள் அல்ல.
சரிங்களா? இது ஒரு இது சொல்றாங்க, ஒரு கொட்டேஷன் மாதிரி. எல்லா இடப்பெயர்ச்சிகளும் இயக்கங்களே. எல்லா இடப்பெயர்ச்சியுமே இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அனைத்து இயக்கங்களும் இடப்பெயர்ச்சிகள் அல்ல. இப்ப நம்ம உடம்புல வந்து சரிங்களா, இடப்பெயர்ச்சி அப்படின்னா அது இயக்கம். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், ஒரு இடப்பெயர்ச்சி அப்படின்னா இது இயக்கம். சரிங்களா, அது ஒரு இயக்கம். ஆனா நம்ம உடம்ப மட்டும் கொஞ்சம் லைட்டா மூவ்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அது இடப்பெயர்ச்சி இல்ல. இருந்த இடத்துலயே என்ன செய்றோம், உடம்ப கொஞ்சம் அசைக்கிறோம், கைய தூக்குறோம், தலைய ஆட்டுறோம், இந்த தலைய திருப்புறோம், இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இது இயக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப என்னன்னு புரியுதுங்களா? இயக்கத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் என்னன்னு புரியுதுங்களா? இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத நம்ம இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். இயக்கம் அப்படின்னா பாடியோட மூவ்மெண்ட். சரிங்களா? இது ஹியூமன் பீயிங்கோட சில அனிமல்ஸ்ல எல்லாம் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஹியூமன் பீயிங்ல இருக்கிறத விட அனிமல்ஸ்ல வந்து பாடி மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். இடப்பெயர்ச்சிக்கும் இயக்கத்திற்கும் என்னங்க டிஃபரெண்ட்? இடப்பெயர்ச்சிக்கும் என்னமா டிஃபரெண்ட்? நம்ம இடப்பெயர்ச்சினா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம மூமெண்ட் நடக்கும் சார். நடக்கும். ஆனா எல்லா மூமெண்ட்ஸ்லயும் நம்ம கை காலம் ஒரு இடத்துல இருந்து அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து அசைக்கிறோம். நடக்கும். அசைக்கிறோம். அதுவும் இயக்கம் தான். சரிங்களா? ஆனா மூவ்மெண்ட் ஆகாது. நம்ம பாடி வந்து டோட்டலா மூவ்மெண்ட் ஆகாது. ஓகேங்களா? இவ்வளவுதான். இததான் இயக்கம், மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு இடப்பெயர்ச்சிக்கு இயக்கமும் வேணும். இயக்கம் இல்லைன்னா அந்த இடப்பெயர்ச்சி நடக்காது. அதுதான் ஒரு கொட்டேஷனா சொல்றாங்க. சோ அத பாத்துங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. விலங்குகளால் செயல்படுத்தப்படும் இடப்பெயர்ச்சி முறைகள் அவற்றின் வாழ்விடங்கள் மற்றும் சூழலின் தேவைக்கு ஏற்ப மாறுபடும். இருப்பினும் இடப்பெயர்ச்சியானது பொதுவாக உணவு, தங்குமிடம், இனப்பெருக்கம், சாதகமான சூழ்நிலை. இதுக்கு தான் ரொம்ப ஒரு லயன் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 10, 20 கிலோமீட்டர் அதோட சரௌண்டிங்ல வச்சுக்கோங்க. 10, 20 கிலோமீட்டருக்கு அது போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு லயன் அப்படின்னா. அந்த 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல என்ன அனிமல்ஸ் வந்தாலும் அது வேட்டையாடுற அளவுக்கு அது அதோட இடத்த வந்து இருப்பிடத்தை வந்து அகலப்படுத்தி வச்சிருக்கும். இந்த ஏரியாவுல இது இருக்கும், எப்பயுமே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய அனிமல்ஸ் எதுக்காக இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்னா உணவுக்காக தான் இடப்பெயர்ச்சி செய்யுது. அதே மாதிரி தங்குமிடம். சில அனிமல்ஸ் வந்து ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கிற ஏரியாவுல மழை பெய்யும் போது ஓரமா போய் ஒதுங்கிக்கலாம். அந்த மாதிரி தங்குமிடத்துக்காகவும் அது வந்து மூவ்மெண்ட் ஆகும். கிராஸ்லேண்ட்ல இருக்கிற டீர் வந்து மழை பெய்யும் போது அது ஒரு ஏரியாவுக்கு போய் அந்த இடத்துல தான் அடையும். போய் அங்க தங்கிக்கும். அதே மாதிரி இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்துக்காக நிறைய அனிமல்ஸ் வந்து ஒரு ஏரியாவுல இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு இடப்பெயர்ச்சி செய்யுது. அதே மாதிரி சாதகமான சூழ்நிலை. வெயில் அதிகமா வந்துருச்சு, இனிமே இங்க இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சாதகமான சூழ்நிலைக்கு போயிருது. அல்லது வேட்டையாடுபவர்களிடமிருந்து எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கிறது. இல்லாட்டி நம்மள வேட்டையாடிருவாங்க, எதிரிகள் நிறைய இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கிறது. இது ஒரு சிம்பிளான டாபிக்மா. ஃபர்ஸ்ட் இடப்பெயர்ச்சினா என்ன, இயக்கம்னா என்ன, இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கங்க. அனிமல்ஸ்ல நிறைய என்னென்ன இருக்கு, சீலியா இருக்கு, அதே மாதிரி டெண்டக்கிள்ஸ் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி சிலியா, டெண்டக்கிள்ஸ், இன்னொன்னு என்னமா அதுல சிலியா, பிளஜெல்லா. சோ இது மூணுமே அனிமல்ஸ்ல பொதுவா காணப்படுது. இதை வச்சுதான் அது வந்து இயக்கத்தை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்றோம். நம்மலாம் வந்து டெவலப்டு ஆர்கானிசம். நமக்கு வந்து தனியா கை இருக்குது, கால் இருக்கு. ஆனா அது நிறைய அனிமல்ஸ் வந்து அதோட அவுட்டர் கவரிங்ல இருக்கிற இந்த டெண்டக்கிள்ஸ் இதை பயன்படுத்தியே உணவை பிடிச்சிக்குது அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதுல மெயினா வந்து விலங்குகள் எதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா மெயினா உணவு தான். மெயினா அது வந்து உணவு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தங்குமிடம். அதுக்கு அடுத்தது இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்துக்காக நிறைய அனிமல்ஸ் போவோம். சரிங்களா? அதுல இப்போ ஒரு இன்செக்ட் இருக்கு அப்படின்னா ஃபெரமோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கும். அதுல ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோன் வெளியில செக்ரெட் ஆகும்போது அது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட என்ன பண்ணும், ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணும், இல்லாட்டி மேல அட்ராக்ட் பண்ணும். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட அந்த ஸ்மெல் மேல மேல அப்சர்வ் பண்ணிருச்சுன்னா ஸோ இங்க ஒரு ஃபீமேல் இருக்கு அப்படின்னாங்க மேட்டிங்காக அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகும்.
ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இயக்கங்களின் வகைகள். சரிங்களா? இயக்கங்களின் வகைகள் அப்படின்னு சொல்றோம். மனித உடலில் உள்ள செல்கள் முக்கியமாக 3 வகை இயக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. நம்ம உடம்புல உள்ள செல்கள் வந்து 3 வகையான இயக்கங்களை வெளிப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, அமீபா போன்ற இயக்கம், குறுஇழை இயக்கம் மற்றும் தசை இயக்கம். சரிங்களா? என்னென்ன இயக்கங்க? அமீபா போன்ற இயக்கம், அமீபாய்டு, சிலியரி அண்ட் மஸ்குலர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன டைப்பு? அமீபா போன்ற இயக்கம், குறுஇழை இயக்கம், சரிங்களா? தசை இயக்கம் அப்படின்னு 3 இயக்கங்களை மனித உடல்ல உள்ள செல்கள் முக்கியமா வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு பார்க்கிறோம். மேக்ரோபேஜ்கள் மற்றும் இரத்த வெள்ளை அணுக்கள் போன்ற நம் உடலில் உள்ள சில சிறப்பு செல்கள் இரத்தத்தில் அமீபாய்டு இயக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த மேக்ரோபேஜ்கள் எந்த செல்ல இருந்து வரும்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மேக்ரோபேஜ்கள் WBCயோட எந்த செல் மேக்ரோபேஜ்களை உண்டு பண்ணும்? சொல்லுங்க. மேக்ரோபேஜ்கள் ஞாபகம் இருக்காமா? மேக்ரோபேஜ்கள் மற்றும் இரத்த வெள்ளை அணுக்கள் லியூகோசைட்டுகள் அப்படின்னு சொல்றோம் போன்ற நம் உடலில் உள்ள சில சிறப்பு செல்கள் இரத்தத்தில் அமீபாய்டு இயக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. மேக்ரோபேஜ்கள்னா என்ன? யாருமே சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க ஏதாவது. என்ன தெரியுது மேக்ரோபேஜ்கள்னா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு செல் மேக்ரோபேஜஸா மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு லியூகோசைட்டு சரிங்களா? மேக்ரோபேஜஸா மாறும் அப்படின்னு சொன்னா அந்த லியூகோசைட்டுக்கு பேர் என்னங்க? யாருக்குமே ஆன்சர் தெரியலையா? தெரியுதா தெரியலையா? ஆடியபிளா இருக்குங்களா? ஆடியபிளா இருக்குங்களா? Yes, sir. மோனோசைட்டு தான் மேக்ரோபேஜஸா மாறும். என்ன மேக்ரோபேஜஸா மாறும்? மோனோசைட். மோனோசைட் இஸ் கன்வெர்டட் இன்டு மேக்ரோபேஜஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. மோனோசைட்டு தான் வந்து என்னவா மாறும்? மேக்ரோபேஜஸா மாறும். மோனோசைட்னா சின்னது, மேக்ரோபேஜஸ்னா பெருசு. சரிங்களா? இதெல்லாம் எப்ப இருக்கும்? மேக்ரோபேஜஸ்லாம் எப்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோபேஜஸ் என்கல்ஃப் த மைக்ரோப்ஸ். மைக்ரோப்ஸை என்கல்ஃப் பண்றதுக்காக மேக்ரோபேஜஸ உண்டு பண்ணும். ஒரு மைக்ரோப்ஸை நம்ம பாடி அழிக்க முடியலன்னா என்ன செய்யும்? மோனோசைட்லாம் என்ன பண்ணும்? லிம்போசைட், மோனோசைட், பேசோஃபில், ஈஸ்னோஃபில், நியூட்ரோஃபில்ஸ் இதெல்லாம் டைப் ஆஃப் WBC அப்படின்னு நமக்கு தெரியும். 5 டைப் இருக்குது. கிரானுலோசைட், கிரானுலோசைட்னு படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? அதுல Yes, sir. ஒண்ணு வந்து மோனோசைட் இருக்கு. மோனோசைட் தான் மேக்ரோபேஜஸா கன்வெர்ட் ஆகும். இது கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பாத்துங்க. மோனோசைட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு மேக்ரோபேஜஸ். மேக்ரோபேஜஸோட முக்கியமான வேலை என்ன? மேக்ரோபேஜஸ் என்ன பண்ணும்? என்கல்ஃப் த மைக்ரோப்ஸ். என்கல்ஃப் அப்படின்னா விழுங்குதல். மைக்ரோப்ஸ் ஒரு இடத்துல இருக்குன்னா அது சுத்திலும் மேக்ரோபேஜஸ் ஒரு வாய 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 திறக்கிற மாதிரி பண்ணி அந்த மைக்ரோப்ஸை வந்து முழுங்கிடும். சரிங்களா? என்கல்ஃப் த விழுங்குதலை செய்யறது மேக்ரோபேஜஸ். மேக்ரோபேஜஸும் இந்த லியூகோசைட்டுகள் அப்படின்னு சொல்ற இரத்த வெள்ளை அணுக்களும் நமது பிளட்ல எந்த மாதிரி போவோம் அப்படின்னா ஒரு அமீபாய்டு இயக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. அமீபா மாதிரி அப்படியே மெல்ல போற மாதிரி ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுல மேக்ரோபேஜஸ் என்ன இயக்கத்தை மேற்கொள்கிறது அப்படின்னா அமீபாய்டு இயக்கம். வெள்ளை அணுக்கள் என்ன இயக்கத்தை நமது பிளட்ல ஏற்படுத்துகின்றன அப்படின்னா அமீபாய்டு இயக்கம். சரிங்களா? அமீபாவோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா அப்படியே மெல்ல மூவ்மெண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது புரோட்டோபிளாச நகர்வின் மூலம் உருவாகும் அமீபாவை போல பொய்க்கால்களை உண்டாக்கி இவ்வகை இயக்கத்தை மேற்கொள்கின்றன. சரிங்களா? அமீபாவில் வந்து பொய்க்கால்கள்
சூடோபோடியா அப்படின்னு சொல்லுவோம். அமீபாவில் என்ன இருக்கு? சூடோபோடியா இருக்கும். அப்படின்னா பொய்க்கால்களை உருவாக்கும். ஒரு அமீபா இருக்குன்னா அது திடீர்னு என்ன பண்ணும்? அதோட புரோட்டோபிளாசத்துல இருந்து ஒரு நீட்சி மாதிரி ஒரு பகுதியை உண்டாக்கும். அந்த நீட்சி மாதிரி பகுதிக்கு நம்ம என்ன சொல்றோம்னா சூடோபோடியா அப்படின்னு சொல்றோம். பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு புரோட்டோபிளாச நகர்வின் மூலம் உருவாகும் பொய்க்கால்களை உண்டாக்கி இவ்வகை இயக்கத்தை மேற்கொள்கின்றன. புரோட்டோபிளாசத்துல வந்து ஒரு நகர்வு ஏற்படுத்தி பொய்க்கால்களை உண்டு பண்ணி இயக்கத்தை மேற்கொள்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. செல் சட்டக கூறுகள் சைட்டோஸ்கெலிட்டன் போன்ற நுண்ணிலைகளும் கூட இவ்வகை இயக்கத்தில் ஈடுபடுகின்றன. மைக்ரோ ஃபிலமெண்டஸ் ஃபிலமெண்ட்ஸ் மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னா நுண்ணிலைகள். செல் சட்டக சைட்டோஸ்கெலிட்டல் போன்ற நுண்ணிலைகளும் கூட இவ்வகை இயக்கத்தில் ஈடுபடுகின்றன. அமீபாய்டு மூவ்மெண்ட்ல ஈடுபடுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் சட்டக கூறுகள். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு வகையில வந்து அது அதோட புரோட்டோபிளாசத்துல சில சேஞ்சஸை உண்டு பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள் தான். ஒரு புரோட்டோபிளாச நகர்வின் மூலம் உருவாக்கும் பொய்க்கால்களை உண்டாக்கி இவ்வகை இயக்கத்தை மேற்கொள்கிறது. ஒரு அமீபாவை எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கிற புரோட்டோபிளாசத்துல திடீர்னு ஒரு மூமெண்ட்டை உண்டு பண்ணி ஒரு பகுதியை மட்டும் நீளமா வளர்ச்சியை உண்டு பண்ணிடும். அதுக்கு பேரு பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சூடோபோடியா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சூடோபோடியா அப்படின்னு சொல்றோம். பொய்க்கால்கள். அதை எப்ப அது நகரணும்னு நினைக்குதோ அப்போ உடனே அது வந்து பொய்க்கால்களை உண்டு பண்ணும். அந்த மாதிரி செல் சட்டக கூறுகள் அப்படின்னு சொல்ற சைட்டோஸ்கெலிட்டன் போன்ற நுண்ணிலைகளும் கூட இவ்வகை இயக்கத்தில் ஈடுபடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? குறு இலை இயக்கம் சிலியரி மூமெண்ட் நமது உட்புற குழாய் உறுப்புகளில் இன்டர்னல் டியூபுலார் ஆர்கன் பெரும்பாலானவற்றில் நிகழ்கிறது. சரிங்களா? குறு இலை இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்பகுதியில இந்த குறு இலை இயக்கம் இருக்கு. இதன் வழியாக பாத்தீங்கன்னா இதன் உட்புறம் குறி இலை எபித்திலிய செல்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த எபித்திலியல் செல்களோட மேல் பகுதியில தான் இந்த குறி இலை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிலியாவின் ஒருங்கிணைந்த இயக்கங்கள் மூச்சு குழாயில் உள்ள தூசி பொருட்கள் மற்றும் உள்ளிழுக்கும் வளிமண்டல காற்றோடு சேர்ந்து சில தேவையற்ற பொருட்களை வெளியேற்றி இவ்வியக்கம் நமக்கு உதவுகிறது. சரிங்களா? நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா மூச்சு குழாயில இந்த மாதிரி சிலியரி மூவ்மெண்ட்லாம் நிறைய இருக்கு. நம்ம ஒரு ரெஸ்பயர் பண்றோம், ஏரை எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த டஸ்ட்டை மறுபடியும் வெளியில அனுப்புறதுக்கு இது பயன்படுது. சரிங்களா? ஸோ ஒரு உடலோட மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, உள்ளார போற தேவையற்ற சப்ஸ்டன்சஸை வெளியே ஏத்துறதுக்கும் இந்த மூவ்மெண்ட் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா வந்து சிலியரி மூவ்மெண்ட். இந்த சிலியரி மூவ்மெண்ட் எங்கெங்க அதிகமா இருக்கும்? நம்மளோட இன்டர்னல் ஆர்கனோட உள் சைடுல அதிகமா சிலியரி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? ஸோ இதை நல்லா பாத்துங்க. இந்த சிலியரி மூவ்மெண்ட்னால தான் நம்ம தேவையற்ற பொருள் எல்லாம் நம்ம சுவாசிக்கிறதோட தேவையற்ற டஸ்ட் எல்லாம் உள்ளார போகும்போது அதை மறுபடியும் வெளியில தள்ளுறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பெண் இனப்பெருக்க பாதை வழியாக செல்லும் கருமுட்டையும் கூட குறியிலை இயக்கத்தால் எளிதாக்கப்படுகிறது. சரிங்களா? கருவுறாத முட்டை அப்படின்னு சொல்றோம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல ஓவரிலிருந்து வரக்கூடிய கருமுட்டை ஓவம் அப்படின்னு சொல்ற அந்த ஓவம் வந்து பெலோபியன் டியூப் வழியா அப்படியே வரும். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யுட்ரஸ் கருப்பை இருக்கும். கருப்பை அது ஃபெர்டிலைசேஷன் ஆகியிருந்தது அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியும் அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கும். இல்லை அப்படின்னா என்ன செய்யும்? அதை அப்படியே கிரஷ் பண்ணி கீழே அனுப்பி விடுறதுக்கு என்ன பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குறு இலை வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளோட பாடியோட வெளி மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, உள்ளார சில இன்டர்னல் டஸ்ட்டை வெளியில அனுப்புறதுக்கு, அதே மாதிரி கருவுறாத முட்டையை கீழ்ப்பக்கமா அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த குறு இலை இயக்கத்தால் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? குறு இலை எதுக்குமா பயன்படுது? குறு இலையோட பயன்கள் என்ன? எதுக்கு பயன்படுது? சொல்லுங்க, யாருமே சொல்ல மாட்டீங்க. வெளியேற்றுறதுக்கு Trachea-ல தேவையற்ற இருக்கு பொருட்களை சார். வெளியேற்றுறதுக்கு சார். டஸ்ட்டை வெளியேற்றுறதுக்கு பயன்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி கருவுறாத முட்டையை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்கு அது பயன்படுது.
சரிங்களா? இப்போ கருமுட்டை எங்க உருவாகும்? கருமுட்டை எங்க உருவாகும்? பெண்ணோட உடல்ல சார். எந்த ஆர்கன்ல? அண்டகம். அண்டகம்னு சொல்றோம்ல. அண்டகத்திலிருந்து கருமுட்டை உருவாகும். அந்த கருமுட்டை அப்படியே ஃபெலோப்பியன் டியூப் வழியா அப்படியே வரும். சரிங்களா? வந்ததுக்கு அப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா யுட்ரஸ் இருக்கும். யுட்ரஸ்ல 3 லேயர் இருக்கு. சரிங்களா? என்னென்ன லேயர் சொல்லுங்க? யுட்ரஸ்ல 3 லேயர் இருக்கு. இன்னர் மெம்பரேன் என்ன? அவுட்டர் மெம்பரேன் என்ன? சொல்லுங்க. பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். வெரி குட். எண்டோமெட்ரியம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கரு உறுதல் நடைபெற்ற உடனேயே அதுக்கு பேரு சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். அந்த சைட்டோபிளாசத்தை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது எதுனா எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் தான் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஒரு ஹார்மோன் என்ன பண்ணும்? எண்டோமெட்ரியத்தை கேப்சர் பண்றதுக்கு அது ஊக்குவிக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான், பிரெக்னன்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம் ப்ரொஜெஸ்ட்ரான். அந்த பிரெக்னன்சி ஹார்மோனை வந்து செக்ரிட் ஆன உடனே எண்டோமெட்ரியம் வரக்கூடிய சைகோட்டை வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அது கரு உருளை அப்படின்னா அது கேப்சர் பண்ணாது. அதை வெளியில அனுப்பிடும். அது வெளியில அனுப்புறதுக்கு என்ன காரணம்னா அங்க என்ன இருக்கு? நிறைய குறி இலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு தான் இவ்வளவு தூரம் பார்க்குறோம். குறி இலை வந்து டஸ்ட்டை வெளியேற்றுறதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி கருவுறாத முட்டையை வெளியில அனுப்புறதுக்கும் இது பயன்படுது அப்படின்னு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தது பாருங்க, நமது கை, கால்கள், தாடைகள், நாக்கு போன்றவற்றின் இயக்கத்திற்கு தசை இயக்கம், மஸ்குலார் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நமக்கு எல்லாம் நல்ல வெல் டெவலப்டு மசில்ஸ் இருக்கு. இந்த மசில்ஸ்னால நம்ம என்ன செய்றோம்? நல்லா நமக்கு வந்து கை, கால்கள், தாடைகள், நாக்கு போன்றவற்றின் இயக்கத்திற்கு தசை இயக்கம் தேவைப்படுகிறது. தசைகளின் சுருங்கும் பண்பு இடப்பெயர்ச்சிக்கு மற்றும் மனிதனின் பிற இயக்கங்களுக்கு திறம்பட பயன்படுத்தப்படுகிறது. மேலும் மென்மையான பெரும்பான்மையான பலசெல் உயிரிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? தசை இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட பாடியில பாத்தீங்கன்னா தசை இயக்கம் இல்லைன்னா நம்ம வந்து மூவ்மெண்டே பண்ண முடியாது. தசை இயக்கம் ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்ம திரும்புறோம் இல்லாட்டி நடக்கிறோம் அப்படின்னா அங்க இருக்கிற ஜாயிண்ட் அங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவ்வளவு பாடி வெயிட்டையும் தாங்கிக்கிட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் மஸ்குலார் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். மஸ்குலார் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம அது கைகளை ஆட்ட முடியுது. தாடைகள், நாக்கு போன்றவற்றின் இயக்கத்திற்கு தசை இயக்கம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேலும் பெரும்பான்மையான பலசெல் உயிரினங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. பலசெல் உயிரினங்கள்ல நிறைய இதுல இது மாதிரி தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இடப்பெயர்ச்சிக்கு தசை, எலும்பு மற்றும் நரம்பியல் மண்டலத்தின் சரிங்களா? நரம்பு அப்படின்னு சொல்றோம். மஸ்குலார், ஸ்கெலிட்டல் அண்ட் நியூரல் சிஸ்டம் சரியான ஒருங்கிணைந்த செயல்பாடு தேவைப்படுகிறது. இது மூணுமே நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால இடப்பெயர்ச்சி பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ், அதே மாதிரி ஸ்கெலிட்டல், அதே மாதிரி நியூரல் சிஸ்டம், நரம்பியல் மண்டலம் எல்லாமே நமக்கு கோஆர்டினேட் பண்ணணும். பேரலைசிஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பாருங்க, பேரலைசிஸ் கை கால்கள் வராம போகுது இல்லைங்க, கை கால்கள் இழுத்துறது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கோஆர்டினேட் பண்ணல, அங்க இருக்கிற அங்க இருக்கிற தசை மண்டலமும் அவங்களோட நரம்பியல் மண்டலமும் கோஆர்டினேட் பண்ணாதனாலதான் அவங்களுக்கு பேரலைசிஸ் வருது அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணாதான் இப்ப நம்மளோட பிரெயின் சொல்லுது உடனே நீங்க கையை தூக்குங்க அப்படின்னா அங்கிருந்து தான் மெசேஜ் வரும், பிரெயின்ல இருந்து மெசேஜ் வரும். அந்த மெசேஜை கொண்டுட்டு வர்றது பாத்தீங்கன்னா நியூரல், அதே மாதிரி ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இதுல இன்வால்வ் ஆகி நம்மளோட கையை தூக்குறதுக்கு அங்க இருக்கிற மசில்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் உடனே இது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இது நடக்குது. உடனே கையை தூக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை உடனே செய்யறோம் அப்படின்னா நம்ம அந்த சொல்றது எங்க போவோம், பிரெயினுக்கு போவோம். அங்கிருந்து அது கட்டளையை பிறப்பிக்கும். அந்த கட்டளையில வந்து மஸ்குலார் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நியூரல் சிஸ்டம் எல்லாமே சேர்ந்துதான் அந்த கட்டளையை வந்து சரிங்களா செய்யுது. இதுல நம்ம என்னென்ன இயக்கங்கள் பார்க்கிறோம்? 3 வகையான இயக்கங்கள் பார்க்கிறோம். என்ன இயக்கமா? இயக்கங்களின் அமீபாய்டு வகைகள் என்ன?
இயக்கம், குறியிழை போன்ற அமீபாய்டு இயக்கம், இயக்கம், குறியிலை இயக்கம் மற்றும் தசை தசை இயக்கம். இயக்கம். சரிங்களா? அமீபாய்டு இயக்கம் அப்படின்னு சொல்றோம். அமீபா போன்ற இயக்கம், குறியிலை இயக்கம், தசை இயக்கம் அப்படின்னு 3 டைப் பார்த்திருக்கிறோம். அமீபாய்டு இயக்கம்லாம் எதுல பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். மேக்ரோபேஜஸ் உருவாக்குற செல்கள் யாரு அப்படின்னா மோனோசைட்டு தான் மேக்ரோபேஜஸை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் அமீபாய்டு இயக்கத்துல நம்மளது உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி புரோட்டோபிளாச நகர்வின் மூலம் உருவாகும் அமீபாவை போல பொய்க்கால்களை உண்டாக்கி இதையும் நம்ம பார்த்தோம். பொய்க்கால்களை உண்டாக்குற மாதிரி நமது உடம்புல வந்து சரிங்களா செல் சட்டக கூறுகள் போன்ற நுண்ணிலைகளும் கூட இவ்வகை இயக்கத்தில் ஈடுபடுகின்றன அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தசைகள். தசைகள் அப்படின்னா மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். குறு இலை மற்றும் கசை இலை போன்ற செல் ஜவ்வின் வெளி வளரிகள் என்பதை பற்றி ஏற்கனவே நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அதான் நம்ம படிச்சோம். இப்ப குறி இலைகள்னா என்ன, கசை இலைகள்னா என்னன்ட்டு படிச்சோம். ஸோ அதெல்லாம் என்ன செய்யுது, வெளியில இருக்கா, உடம்போட உள்பகுதியில் இருக்கும்போது என்ன வேலைகளை செய்யுதுன்னு படித்தோம். விந்தணுக்கள் விந்தணுக்கள் நீந்துவதற்கு கடற்பஞ்சுகளில் உள்ள கால்வாய் மண்டலத்தில் உள்ள நீர் மின்னோட்டத்தை பராமரித்தல் போன்ற யூக்ளினா போன்ற புரோட்டோசோவாக்களில் நிகழும் இடப்பெயர்ச்சி போன்ற வகைகளுக்கு கசை இலை. சரிங்களா? ஃபிளஜெல்லார் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். விந்தணுக்கள் நீந்துவதற்கு. ஸோ விந்தணுக்கள் அப்படின்னா நமக்கு தெரியும். சரிங்களா? விந்தணு நீந்துவதற்கு அதோட வாலை வச்சுதான் அது நீந்தும். அதோட வால் பகுதியை வந்து ஃபிளஜெல்லார் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். வால் பகுதியே இந்தட்டம் ஆட்டி ஆட்டி அது மூமெண்ட் ஆகும். அதே மாதிரி கடற்பஞ்சுகள் சரியா ஸ்பாஞ்சஸ் உள்ள கால்வாய் மண்டலத்தில் உள்ள நீர் மின்னோட்டத்தை பராமரித்தல் மற்றும் யூக்ளினா போன்ற புரோட்டோசோவாக்களில் நிகழும் இடப்பெயர்ச்சி போன்றவைகளுக்கு கசை இலை இயக்கம் உதவுகிறது. கசை இலை இயக்கம் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா பாத்தீங்கன்னா விந்தணுக்கள். சரிங்களா? அதே மாதிரி கடற்பஞ்சு அதுல உள்ள கால்வாய் மண்டலம் அப்படின்னா நீர் உள்ளார போறதுக்கு வெளியில வர்றதுக்கு அந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? மின்னோட்டத்தை பராமரித்தல். நீர் மின்னோட்டத்தை பராமரித்தல் அப்படின்னா நீர் உள்ளார எந்த வழியில போகணும், எந்த வழியில வரணும் அப்படிங்கிறதுக்கு இதோட மூமெண்ட்டும் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. யூக்ளினா போன்ற புரோட்டோசோவாக்களில் நிகழும் இடப்பெயர்ச்சிக்கும் இது பயன்படுகின்றது அப்படின்னு சொல்றோம். ஃபிளஜெல்லார் மூமெண்ட். சரிங்களா? ஸ்பெர்ம் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபிளஜெல்லார் மூவ்மெண்ட்ல தான் மூவ் ஆகும். சரிங்களா? வளவளப்பான ஒரு ஃப்ளூயிட்ல ஃபிளஜெல்லார் மூவ்மெண்ட்ல அது மூவ் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சரி, அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தசை என்பது நடுத்தோலடுக்கிலிருந்து நடுப்படை செல்களில் இருந்து தோற்றுவிக்கப்படும் ஒரு சிறப்பான திசு ஆகும். இதயம் எங்க இருந்து தோன்றுதுங்க? இதயம் மீசோட்டம். மீசோடம். வெரி குட். சரிங்களா? சிறுநீரகம் நெயில் எங்க இருந்து தோன்றுதுங்க? நெயில். ஹேர் எங்க இருந்து வருது? ஹேரு, நெயிலு, ஸ்கின்னு. என்னம்மா? இல்லம்மா, எந்த அடுக்குல இருந்து உருவாக்குது? நடுப்படை அப்படின்னா நடு அடுக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு எம்பிரியோ ஃபார்ம் ஆகும்போது சரிங்களா கேஸ்ட்ருலா அப்படின்னு சொல்றோம். 3 அடுக்கு உருவாகிறத வந்து நம்ம கேஸ்ட்ருலா 3 எம்பிரியானிக் லேயர் ஃபார்ம் ஆகுறது. எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம். ஒரு எம்பிரியோ உருவாகும் போது எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் இந்த மாதிரி 3 லேயர் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேரு கேஸ்ட்ருலா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது நம்ம பாப்போம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நடு அடுக்கு அப்படின்னு சொல்றோம். நடு அடுக்குல இருந்து தான் என்ன வருது? தசை வருது. அதே மாதிரி இதயமும் நடு அடுக்குல இருந்து தான் வருது. நடுப்படை செல்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? மீசோடோம், எக்டோடோம், எண்டோடோம் இருக்கு. சரிங்களா? எக்டோடோம்ல இருந்து வெளிப்புற அடுக்குல இருந்து தான் நம்மளோட நெயில் உருவாகுது, ஸ்கின் உருவாகுது. அதே மாதிரி
ஹேர் உருவாகுது. இதெல்லாம் வெளியில இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. அது வெளிப்புற அடுக்குல இருந்து உருவாகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. கிட்னி எந்த அடுக்குல இருந்து உருவாகுதுங்க? கிட்னி நடு நடு அடுக்கா? வேற ஆன்சர்? வெளிப்புற அடுக்கு. அக அடுக்கு ம் அக அடுக்கு அக அடுக்கா? கரெக்டா எல்லாமே 3 ஆன்சரையும் சொல்லிட்டீங்க. எது ஆன்சர்? நம்ம படிச்சிட்டோம். வெளிப்புற அடுக்கு சார். வெளிப்புற அடுக்கா? கரெக்டான்னு செக் பண்ணுங்க. நான் சொல்றேன் ஆன்சர். சரிங்களா? தசை என்பது எதிலிருந்து வருதுங்க? இது கண்டிப்பா கேட்பாங்க. இதயம் எதிலிருந்து வருது? அப்படின்னா நம்மளோட மீசோடோம்ல இருந்து தான் இதயம் வருது. சரிங்களா? ஒரு சிறப்பான திசு ஆகும். பெரியவர்களில் உடல் எடையில் சுமார் 40லிருந்து 50% அளவு தசைகளால் ஆனது. ஒரு பெரியவங்களோட ஆனா ஏன் சின்ன குழந்தைய சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா? சின்ன குழந்தையில பார்த்தீங்கன்னா, அதிகமான வாட்டர் கன்டென்ட் தான் அதிகமா இருக்கும். ஒரு சிறப்பான திசு ஆகும். சரிங்களா? நடு அடுக்குல இருந்து தான் தசை உருவாகுது அப்படின்னு சொல்றோம். பெரியவர்களோட உடல் எடையில் எத்தனை பெர்சென்ட் தசைகள் இருக்கும்? 40லிருந்து 50% தசைகளால் ஆனது. தசைகள் ஆனது கிளர்ச்சி திறன், எக்ஸைட்டபிலிட்டி, சுருங்கும் தன்மை, கான்ட்ராக்டிலிட்டி, அதே மாதிரி எக்ஸ்டென்சபிலிட்டி, நீச்சுத்தன்மை மற்றும் மீள்தன்மை, எலாஸ்டிசிட்டி போன்ற சிறப்பு பண்புகளை கொண்டிருக்கும். ஒரு தசைக்கு வந்து நிறைய சிறப்பு பண்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சி திறன். சரிங்களா? ஒரு கிளர்ச்சி திறன் இருக்கும். சுருங்கக்கூடிய தன்மை இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீட்சித்தன்மை இருக்கும், மீள்தன்மை இருக்கும். போன்ற சிறப்பு பண்புகளை ஒரு தசைனா இருக்கும். சரிங்களா? அதுலயும் பார்த்தீங்கன்னா, மயோகார்டியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது வந்து ரொம்ப நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன் இருக்கும். ஆனா இதுலலாம் தசையில அந்த அளவுக்கு நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன்லாம் இருக்காது. ஆனா அந்த மசில்ஸுக்குன்னு சில சிறப்பு பண்புகள்லாம் இருக்கு. சுருங்கும் தன்மை இருக்கு, நீச்சும் தன்மை இருக்கு, நீச்சுத்தன்மை இருக்கு, மீள்தன்மை இருக்கு. ஸோ இந்த பண்புகள்லாம் இருக்கும். மயோகார்டியல் மசில்ஸ் எங்கம்மா இருக்கும்? மயோகார்டியல் மசில்ஸ் ஹார்ட்ல சார். ஹார்ட்ல இருக்கும். அந்த டோட்டல் ஹார்ட் அந்த மசில்ஸுக்கெல்லாம் நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன் இருக்கும். ஆனா மசில்ஸுக்குலாம் அந்த மாதிரி நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன்லாம் இருக்காது. டோட்டலா ஒரு மசில்ஸுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, தசைகளை அதன் அமைவிடம், தோற்றம் மற்றும் செயல்பாடுகள் ஒழுங்குபடுத்தும் தன்மை போன்ற பல்வேறு அளவுகோல்களின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். சரிங்களா? ஒரு தசை அப்படின்னா எந்த இடத்துல இருக்கு? எப்படி அதோட தோற்றம் இருக்கு? மற்றும் செயல்பாடுகள் என்ன? சரிங்களா? செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் தன்மை. அதை எப்படி அது வந்து ரெகுலேஷன் பண்ணுது? அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? இத இத வந்து 3 வகைகளாக பிரிக்கலாம். எலும்பு தசைகள், உள்ளுறுப்பு தசைகள், இதய தசைகள் அப்படின்னு பிரிக்கிறோம். தசைகளை எத்தனை பகுதியா பிரிக்கலாம்? அது எந்த இடத்துல இருக்கும்? என்ன வேலை செய்யும்? அப்படிங்கிறத பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். ஒண்ணு வந்து எலும்பு தசைகள், அடுத்தது உள்ளுறுப்பு தசைகள், இதய தசைகள். சரிங்களா? என்னென்ன டைப் இருக்கு? ஒரு தாட்டி ரீகால் பண்ணுங்க. தசைகள்ல என்னென்ன டைப் இருக்கு? எத்தனை வகையா பிரிக்கிறோம்? 3 டைப்ஸ் சார். என்னென்ன டைப்புங்க? எலும்பு தசைகள், உள்ளுறுப்பு தசைகள், இதய தசைகள். சரி. இப்ப நம்ம நெறைய பேரு நான் வெஜிடேரியனா, வெஜிடேரியனா அப்படின்னு பார்த்தா, நம்ம நெறைய பேர் இந்த குரூப்ல என்ன இருப்போம்? நான் வெஜிடேரியன் இருப்போம். சரிங்களா? நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு தெரியும். நமக்கு இப்போ ஒரு மட்டன் கிடைக்குது அப்படின்னா, அந்த மட்டன்ல அந்த எலும்போட சேர்ந்துகிட்டு இருக்கிற பகுதிகள் எல்லாமே ஸ்கெலிட்டல் மசில்ஸ். என்ன மசில்ஸுங்க? ஸ்கெலிட்டல் மசில்ஸ். எலும்பு தசைகள் அப்படின்னு சொல்றோம். ஒரு எலும்போட நல்லா ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆகி இருக்கிறோம். இந்த பகுதி. மேல இருக்கிறது சாஃப்ட்டா இருக்கும். உள்ளார இருக்கிறது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பட் அந்த எலும்போட அட்டாச் ஆகி இருக்கும். இந்த பகுதியை நம்ம கடிச்சு சாப்பிடுறோம் இல்லைங்க? அதுதான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். எலும்பு தசைகள் உடலில் உள்ள எலும்பு கூறுகளுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளன. இவை நுண்ணோக்கியின் கீழ் பார்க்கும்போது வரிப்பட்டை போல் இருப்பதை காட்டுகிறது. எனவே இவைகள் வரி தசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எலும்போட நல்லா அட்டாச் ஆகியிருக்கும். எலும்பு இருக்குன்னா
சரிங்களா? பெரிய பெரிய போன்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த எலும்பு இருக்குன்னா, அதோட சேர்ந்தாப்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம அந்த எலும்ப புடிச்சு கடிச்சு இழுக்கிற மாரி அது ஒரு ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கிட்டு இருக்கும். அட்டாச் பைண்டிங் இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம வரி தசைகள் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் ஸ்கெலிட்டல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்றது எலும்பு கூறுகளுடன் ஒட்டிக்கிட்டு நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும். எலும்பு தசைகள்னா எங்க இருக்குமா? எலும்புக்கு பக்கத்திலேயே இருக்கும். எலும்பு எங்க இருக்குதோ அதுக்கு பக்கத்திலேயே அட்டாச் ஆகி இருக்கிறதெல்லாம் எலும்பு தசைகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இவைகளின் செயல்பாடுகள் நரம்பு மண்டலத்தின் தன்னார்வ கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றன. இதனால் இவைகள் தன்னார்வ தசைகள் அல்லது இயக்கு தசைகள் வாலண்டரி மசில்ஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? இவை எல்லாமே வாலண்டரி மசில்ஸ். தன்னார்வ தசைகள் இல்லைன்னா இயக்கு தசைகள் வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவை முதன்மையான இடப்பெயர்ச்சி செயல்கள் மற்றும் உடல் தோற்றப்பாங்கில் பாடி போஸ்டர் மாற்றங்களை ஏற்படுத்துதல் போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றன. இவை இல்லைன்னா நம்மளால நடக்கவே முடியாது. ஒரு போன் வந்து ஸ்ட்ரைட்டா நிக்கணும்னா அங்க இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா அதை டைட்டா ஹோல்டு பண்ணும்போது நம்மளால நடக்க முடியும். ஸோ மூமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ். சரிங்களா? நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மசில்ஸ் எதுங்க? ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்? எலும்பு ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எங்க இருக்கும்? எலும்பு தசைகள் அப்படின்னு சொல்ற எலும்போட இது நல்லா நெருக்கமா பைண்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது பாடியோட மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நம்மளால நடக்கவே முடியாது. இந்த மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கங்க. இது வந்து வாலண்டரி மசில்ஸ். சரிங்களா? வாலண்டரி கண்ட்ரோல்ல செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். ஸ்ட்ரையேட்டட்னா வரி தசைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னங்க? வரி தசைகள் அப்படின்னு சொல்றோம். மசில்ஸ்ல எத்தனை டைப் இருக்குங்க? எலும்பு தசைகள்னு சொல்றோம். எலும்பு தசைகள் எங்க இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க. உள்ளுறுப்பு தசைகள். சரிங்களா? உணவு பாதை, இனப்பெருக்க பாதை போன்ற உடலில் உள்ள உள்ளுறுப்பு சார் உறுப்புகளின் உட்சுவர்களில் உள்ளுறுப்பு தசைகள் அமைந்துள்ளன. இவைகள் எந்த ஒரு வரியமை வரியமைவையும் வெளிப்படுத்துவதில்லை. மேலும் தோற்றத்தில் மென்மையானவை. எனவே இந்த தசைகள் மென்மையான தசைகள், வரிகள் அற்ற தசை. இதுல வரிகள்னா எதுவுமே இருக்காது. சரிங்களா? இது எங்க இருக்குன்னா உணவு பாதையோட உள்பகுதியில் இருக்கு. இனப்பெருக்க பாதை போன்ற உடலில் உள்ள உள்ளுறுப்பு சார் உறுப்புகளின் உட்சுவர்களில் உள்ளுறுப்பு தசைகள் அமைந்துள்ளன. இவை மென்மையான தசைகள். இவெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மென்மையான தசைகள். சரிங்களா? உணவு பாதையில இருக்கு. ரொம்ப வழவழப்பா அப்படியே மென்மையா இருக்கிற தசைகள்லாம் அங்க இருக்கு. சரிங்களா? ஒரு அனிமல்ஸ் இறந்துருச்சு. அத அத பாடம் பண்ணி அத அப்படியே வைக்கணும். ரொம்ப நாளைக்கு அப்படின்னா, நமக்கு தெரியும் மம்மிலாம் பார்த்தீங்கன்னா, பிரமிட்ஸ்ல மம்மிலாம் இருக்கு அப்படின்னா, அந்த மம்மிக்குள்ள என்ன இருக்காது? டைஜஸ்டிவ் சிஸ்டத்தலாம் எடுத்துருவாங்க. ஏன்னா ஈஸியா டிகே ஆயிரும். அதெல்லாம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்த எடுத்துருவாங்க. கண்ணு, இந்த மாரி முக்கியமான டிகே ஆவுற மேட்டர்லாம் எடுத்துருவாங்க. மென்மையான தசைகள் ஈஸியா டிகே ஆயிரும். அதனால அத வந்து ரொம்ப நாளைக்கு அத வந்து நம்ம பாதுகாத்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால, ஒரு மம்மியிலலாம் பார்த்தீங்கன்னா, அத எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரி இது எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இருக்குங்க? உணவு பாதையில இருக்கு. இனப்பெருக்க பாதை போன்ற உடலில் உள்ள உள்ளுறுப்பு சார் உறுப்புகளின் உட்சுவர்களின் உள்ளுறுப்பு தசைகள் அமைந்துள்ளன. உள்ளுறுப்பு தசை விசரல் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். இத நம்ம என்ன சொல்றோம்? ஸ்மூத் மசில்ஸ்ன்னு சொல்றோம். இல்லன்னா வந்து இத நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து நான் ஸ்ட்ரையேட்டட். ஸ்ட்ரையேட்டட் வரி தசைகள், ஸ்கெலிட்டல் மசில்ஸ். நான் ஸ்ட்ரையேட்டட் விசரல் மசில்ஸ், உள்ளுறுப்பு தசைகள் அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது பாருங்க. இவற்றின் செயல்பாடுகள் நரம்பு மண்டலத்தின் தன்னார்வ கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை. எனவே இந்த உள்ளுறுப்பு தசைகள் தன்னார்வம் இல்லா தசைகள், இயங்கு தசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக இவ்வகை தசைகள் செரிமான பாதை வழியாக உணவு கடத்துதலுக்கும் மற்றும் பிறப்புறுப்பு பாதை வழியாக கேமெட்டுகள் நகர்வதற்கும் உதவுகிறது. சரிங்களா? இவை தன்னார்வம் இல்லா தசைகள். நான் வாலண்டரி மசில்ஸ். சரிங்களா? அப்படின்னு சொல்றோம்.
அது அது இருக்கிற இடத்துல ஏதாவது வந்ததுன்னா அந்த வேலையை செய்யும், அவ்வளவுதான். அதுவா போய் ஒரு வேலையில இன்வால்வ் ஆகி செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. இதய தசைகள் என்ற பெயர் குறிப்பிடுவதைப் போல இதய தசைகள் என்பவை இதயத்தின் தசைகள் ஆகும். கார்டியாக் மசில்ஸ். இதய தசைகள் என்ற பெயர் குறிப்பிடுவதைப் போல இவையெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா இதயத்துல இருக்கக்கூடிய தசைகள், கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்பதான் நம்ம பார்த்தோம் கார்டியாக் பார்த்தோம்ல, நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன் இந்த மசில்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? இதுல என்னென்ன பார்த்திருக்கிறோம்? ஒரு தாட்டி ரீகால் பண்ணுங்க. மூமெண்ட்டுக்கும் இயக்கத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? மூமெண்ட்டுக்கும் இயக்கத்துக்கும், பாடி இயக்கத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்டுங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா இயக்கம் சார், லோகோமோஷன். ம். மூமெண்ட். லோகோமோஷன் கை மூமெண்ட். கால்கள் அசைக்கிறது தான் சார் இயக்கம். இயக்கம். கை கால்கள் அசைக்கிறது, உடம்பு அசைக்கிறதெல்லாம் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அந்த இயக்கத்திற்கு அனிமல்ஸ் என்னென்ன என்னென்ன ஆர்கனல்ஸா பயன்படுத்துது? என்னென்ன? அமீபா சீலியா. சீலியாவை பயன்படுத்துது, டெண்டக்கிள பயன்படுத்துது, கசையிழையில், கசை இலைகள், நாரிழைகள், நகரிழைகள் இதெல்லாம் பயன்படுத்துது. இது 3 நல்ல ஞாபகம் வச்சுங்க. சிலியாவை பயன்படுத்துது, அதே மாதிரி ஃபிளஜெல்லாவை பயன்படுத்துது, அதே மாதிரி டெண்டகிள்ஸை பயன்படுத்துது. மனுஷன்ல பார்த்தீங்கன்னா கை, கால்கள், தாடைகள், கண் இமைகள், நாக்கு போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. அசைவிற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் சில இயக்கங்கள் இடம் அல்லது இருப்பிடத்தை மாற்றுகின்றன. இத்தகைய தன்னார்வ இயக்கம் இடப்பெயர்ச்சி. சில இயக்கங்கள் நம்ம என்ன பண்றோம், கால்களை எடுத்து எடுத்து வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நடக்கும்போது நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம். இதுக்கு பேரு லோகோமோஷன், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதெல்லாம் நான் ஒரு தாட்டி ரீகால் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது பாருங்க, பேரமேசியத்துல சீலியாவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரமேசியத்துல உணவு இயக்கத்திற்கு சீலியா உதவுகிறது. உணவோட இயக்கத்திற்கு, உணவு சாப்பிட்டு அதை மூவ்மெண்ட் பண்றதுக்கு சீலியா உதவுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? ஹைட்ராவுலயும் அதே வேலையை நகரிழைகள் அப்படிங்கிறத பயன்படுத்துது. உணவை கைப்பற்றுவதற்கு நகரிழைகளை பயன்படுத்துது. பாரமேசியத்தோட உணவு இயக்கத்திற்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை உதவுகின்றன அப்படின்னு கேட்பாங்க. சீலியா. பாரமேசியத்தோட உணவு இயக்கத்துக்கு என்ன பயன்படுதுங்க? சீலியா பயன்படுது. ஹைட்ராவுக்கு வந்து என்ன பயன்படுத்துது? டெண்டக்கிள்ஸ் வந்து உணவை பிடிக்கிறதுக்கு ஹைட்ராவில் எந்த ஆர்கனல்ஸை பயன்படுத்துது அப்படின்னா டெண்டக்கிள்ஸை பயன்படுத்துது. இதெல்லாம் ஒரு அப்பண்டேஜஸ், எக்ஸ்டர்னல் அப்பண்டேஜஸ், வெளிப்புற நீட்சிகள் அப்படின்னு சொல்றோம். டெண்டக்கிள்ஸ் அதை பயன்படுத்துது. சரிங்களா? நம்ம இடப்பெயர்ச்சிக்காக நம்ம வந்து உடம்புல உடல் தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு நாம் நம் கை கால்களை பயன்படுத்துகிறோம். மேலும் இடப்பெயர்ச்சிக்காகவும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ உங்களுக்கு மூமெண்ட்னா என்னன்னு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இயக்கம்னா என்னன்னு தெரியும். லோகோமோஷன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இயக்கங்களின் வகைகள். 3 வகைகள் தான் இருக்கு. இயக்கங்கள் எத்தனை வகைகள் இருக்கு? அமீபா போன்ற இயக்கம். என்ன இயக்கங்க? அமீபா போன்ற இயக்கம், குறி இலை இயக்கம், தசை இயக்கம் அப்படின்னு 3 இயக்கங்கள் இருக்கு. அமீபா மாதிரி ரொம்ப மெல்ல இயங்கக்கூடிய இயக்கம் இருக்கு, குறி இலை இயக்கம் இருக்கு, தசை இயக்கம் இருக்கு. இயக்கங்கள்ல 3 வகைகள் இருக்கு. என்னென்னு பார்த்துங்க. மேக்ரோபேஜஸ்னா என்னன்னு பாருங்க. சரிங்களா? மேக்ரோபேஜஸ் அதே மாதிரி லியூகோசைட்டுகள் இவையெல்லாம் உடம்புல வந்து அமீபாய்டு மூவ்மெண்ட் மாதிரி மெல்ல மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி பொய்க்கால்களை உண்டாக்கி இவ்வகை இயக்கத்தை மேற்கொள்கின்றன. அதாவது அமீபாவில் வந்து பொய்க்கால்களை உண்டாக்கி புரோட்டோபிளாசத்துல இயக்கத்தை உண்டாகிற மாதிரி செல் சட்டக கூறுகள் நுண்ணிலைகளை கூட இவ்வகை இயக்கத்தில் ஈடுபடுத்தப்படுகின்றன. சரிங்களா? இதை பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சிலியரி மூவ்மெண்ட்னா என்ன? அதே மாதிரி கருவுரா முட்டைகளை வெளியில அனுப்புறது எது அப்படின்னா அந்த சீலியா தான். சரிங்களா? குறி இலை அப்படின்னு சொல்றோம். இதுதான்
கருவுறாத முட்டைய நமது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல இருந்து வெளிப்பக்கமா அனுப்புறதுக்கு இது பயன்படுகிறது. இத நல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது தசைகள். தசைகள்ல 3 டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எலும்பு தசை, உள்ளுறுப்பு தசை, இதய தசை. சரிங்களா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? இன்னைக்கு சும்மா சிம்பிளான ஒரு டாபிக் தான். இயக்கம்னா என்ன? லோகோமோஷன்னா என்ன? அந்த இயக்கத்துக்கு என்னென்ன ஆர்கனல்ஸ் எல்லாம் பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். மனிதர்கள்ல என்னென்ன பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? அம்மா, ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். சரி, இதை ரீட் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Sir. Sir.